இனிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இறைவனிடம் எப்படி வேண்டினால் நம் வேண்டுதல்கள் நிறைவேறும். ஸோ அது எப்படின்றத நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே இறைவன்கிட்ட போன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நம்ம நல்ல ஒரு வேலை வேணும், நல்ல வீடு வேணும், இது வேணும் அது வேணும் அப்படின்னு தான் நம்ம இறைவன்கிட்ட கேட்போம். ஸோ நம்ம இறைவன்கிட்ட இப்படியெல்லாம் வழிபட்டால் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறுமா? ஸோ இந்த பதிவை கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இறைவனுடைய ஆலயத்துக்கு போன உடனே நீங்கள் இறைவனை கண்குளிர பாருங்கள். ஸோ நம்ம இந்த பிறவியை எடுத்தது நம்ம நினச்சி எடுத்தோமா? இல்லை நமக்கு இந்த உறவுகள்லாம் தேவை அப்படின்னு அந்த உறவுகளை நம்மளே உருவாக்கி கொண்டோமா? இல்லை, அதையும் இறைவன் தான் கொடுத்தார். இந்த பூமியை படைத்து இந்த பூமியில் உயிரினங்களை படைத்து உயிரினங்களுக்கு தேவையற்ற எல்லாவற்றையும் படைத்த இறைவன் நிச்சயமாக நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பார். அது எப்படி நாம் நடந்தால் எப்படி வேண்டினால் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இறைவனுடைய ஆலயம், இறைவன் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்காரு. இறைவனுடைய ஆலயத்துக்கு போனால் ஏன் நமக்கு பாசிட்டிவான எனர்ஜி வருதுன்னா, அந்த கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை தான் நம்மளால் அந்த இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் நமக்கு பாசிட்டிவான எண்ணங்களாக நமக்கு மாறும். நம்ம வீட்டையும் கோவிலாக்கி நல்ல ஒரு குணநலங்களோடு நல்ல வார்த்தைகளை பேசி எப்போதும் அன்போடையும் பாசத்தோடையும் நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே தெய்வம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அணுவிலையும் இருக்காங்க தெய்வம். அதை உணர்வதற்கான வழிகளை தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த வழிகள் என்னென்னா, எப்போவுமே பிறரை தம்மை போல நம்ம நேசிக்க வேண்டும். நமக்கு ஒரு கஷ்டம்னா அது பிறருக்கு ஏற்படும் போது அதே வழியைத்தான் ஏற்படுத்தும் அப்படின்ற அந்த உணர்வுகளோடு நாம் உணர வேண்டும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, எப்போவுமே நீங்கள் இறைவன்கிட்ட போய் வேண்டும்போது நெகட்டிவாக சொல்லி பாசிட்டிவாக கேட்காதீங்க. பாசிட்டிவாக மட்டுமே கேளுங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்பவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு இவ்வளோ மனம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இறைவன்கிட்ட போய் இறைவா எனக்கு சந்தோஷத்தை கொடு, எனக்கு நல்ல வேலையை கொடு, நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையை கொடு அப்படின்னு கேளுங்க. அதாவது பாசிட்டிவாகவே கேளுங்க. நெகட்டிவாக நீங்கள் சொல்லவே வேண்டாம். பாசிட்டிவாகவே கேளுங்க. முதல்ல நம்ம இறைவன்கிட்ட இதெல்லாம் கேட்க வேண்டியதே இல்லை. படைத்தவருக்கு கண்டிப்பாக நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுத்து விடுவார். ஆனால் நம்ம சில விஷயங்களை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். நல்ல எண்ணங்களோடும் பிறர் மனது நோகாத வார்த்தைகளையும் நம்ம பேச வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எப்போவுமே எல்லாருமே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். மனைவி எப்போதும் கடுமையான சொற்களால் பேசக்கூடாது. எல்லாரையும் தம்மை போல நேசிக்க வேண்டும். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பை செலுத்துபவர்கள் கண்டிப்பாக இறைவனடி சரணடைந்து அவர்களுக்கு இந்த பூ உலகத்தில் தேவையான அனைத்துமே கிடைத்துவிடும். முடிஞ்ச வரைக்கும் சுயநலம் இல்லாமல் எல்லாமே தமக்கு என்று அப்படின்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு தமக்கு இருப்பதை பிறருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல குணநலங்களை வளர்த்து கொள்ளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தான தர்மங்களை பண்ணுங்கள், அன்னதானங்கள் செய்யுங்கள். அதாவது நல்ல அன்பான வார்த்தைகளோட இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இறைவன் நம்ம கூடவே இருந்து வழிநடத்தி நம்ம எந்த ஒரு கஷ்டத்துலையும் விடாமல் பார்த்துக்கொள்வார், கை கொடுத்து தூக்கி நிற்பார். இதில் எல்லளவு சந்தேகமே உங்களுக்கு வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க. நம்ம அதாவது இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாக்கணும்னா நம்ம வீட்டில் முதல்ல அதற்கான சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். தீபம் ஏற்றுவது, தீப ஒளியில் இறைவன் தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, தீப ஒளி ஒரு மங்களகரமான விஷயம். அதே மாதிரி மஞ்சள், குங்குமம், கல்லுப்பு இதெல்லாம் ஒரு மங்களகரமான விஷயங்களை, இந்த பச்சை கற்பூரம் இந்த வாசனையெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை தோன்றும். பாசிட்டிவான எண்ணங்களை நல்ல எண்ணங்கள், அந்த நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொள்ளும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல பாதையில் செல்வதற்கான ஒரு வழியாக இருக்கும். இது எல்லாம் நமக்கு இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து நம்ம கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இறைவனை மனமுருகி வேண்டி இறைவனுடைய கோயிலுக்கு போனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்களை மூடிக்கொண்டு அவர்களுடைய கோரிக்கைகளை வேண்டுவாங்க. அப்படி செய்யவே செய்யாதீங்க. கண்களை நன்றாக திறந்து இறைவனை கண்குளிர பாருங்கள். அவர்களை பார்த்தாவே நம் மனசில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்துவிடும். நம் எண்ணங்கள் தூய்மையானதாகிவிடும். நம் வாழ்க்கையை நல்ல பாதையில் செல்லும். எதையுமே நீங்கள் கேட்கவே வேண்டாம். அவரை கண்குளிர பார்த்து நல்ல எண்ணங்களை எனக்குள்ளே கொடுத்து நல்ல பாதையில் கூட்டி செல்லுங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் சொன்னாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வழியில் கூட்டி சென்று உங்களுக்கு தேவையான அனைத்தையும் இறைவன் கொடுத்து விடுவார். கண்டிப்பாக இதையெல்லாம் செயல்படுத்தி பாருங்கள். செயல்படுத்தி கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கடைப்பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்ததா அப்படின்றத வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.